நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஆர்டினோ ப்ரோக்ராம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஐசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TDA7419. இது வந்து பார்த்திங்கன்னா கார் ஐசி. காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் வந்து சப்வூஃபர் வந்து இதிலே வந்து நீங்கள் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். இந்த ஐசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஆர்டினோவில் வந்து நம்மளுக்கு கோடிங் பண்ண தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஸ் வாங்கி நம்ம கார் செட்டு நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோம்னா லெஃப்ட்டு ரைட்டு சப்பு போட்டுக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டில் நீங்கள் பேஸ்டபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிலையுமே மூணு ஃப்ரீக்வன்சி செட்டிங்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிளில் வந்து 3 செட்டிங்ஸ் இருக்கும், பேஸில் 3 செட்டிங்ஸ் இருக்கும், மிட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் 4.1ஆகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை 2.1ஆகவும் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா சென்டர் கியூ பாயிண்ட் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சியோடைய சென்டர் கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% இல்லைனா 5% வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த எக்ஸாக்டாக இந்த ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துக்கிற ப்ரீசெட் ஃப்ரீக்வன்சியில் எனக்கு எக்ஸாக்டாக இவ்வளோ பாயிண்ட்டுக்குள்ள இருந்தால் போதும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய சப்போட ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். 3 செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதையுமே வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இதில் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வந்து 1313 கேபினட்டுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன டிஸ்பிளே, அதாவது OLED டிஸ்பிளே வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரோக்ராம் வந்து யாராருக்குள்ளோ வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து டயக்ராம் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதில் வந்து யாராருக்குள்ள எதாவது டயக்ராம் இதில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல எதாவது காம்ப்ளிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். இதை நீங்களே கூட உருவாக்கி நீங்களே கூட நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரோக்ராம் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆர்டினோ போர்டில் நான் STL SDA கனெக்ஷன்ஸ் வந்து நான் இந்த இது கொடுத்துருக்கேன். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 7419க்கு வந்து SDA கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இதில் வந்து A4 தான் வந்து பார்த்திங்கன்னா SDA கனெக்ஷன்ஸ், SEKங்கிறது A5 வந்து SEK. இதை கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்கோடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம்லேயே போட்டிருப்பாங்க. அதில் ரீட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, ரீட் பண்ணாதவங்களுக்கு ப்ரோக்ராம் பற்றி நோ ஐடியா அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்கோடரில் இருக்கிற டேட்டா கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 8th 9th. இது என்கோடர் சுவிட்சோடைய கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 10th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறதா. இங்கே 8 9 வந்து டேட்டா கிளாக்கு, 10th பின்னில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ரோக்ராம்லேயே இருக்கும். அது எத்தனாவது பின்னுங்கிறத நான் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் வீடியோவில். அதில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் வந்து இந்த ஐசிக்கு வந்து பர்ன் பண்ணிவிட்டு இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஆர்டினோ ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் வந்து ஆர்டினோவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து செட் ஆஃப் ப்ரோக்ராமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டிஃபைன் IRங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிமோட் கோடு வந்து நான் இதில் ஃபெச் பண்ணியிருக்கிறேன். இது வந்து வேணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம ரிமோட்டில் ரீட் பண்ணிவிட்டு அதோடைய பட்டன்ஸோடைய நம்பர்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்தந்த பின் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டினோவோட பின்ஸு. இந்த பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இதில் 9 8 வந்து டேட்டா கிளாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சுவிட்ச் வந்து 10ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே பார்த்து இன்புட்டு 3 இன்புட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 3ல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். செட்டு வந்து 5வது பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபுல் ப்ரோக்ராம்ஸு. இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம். இதில் வந்து பார்த்திங்கன்னா U8GLIB அப்படிங்கிற அந்த லைப்ரரியுமே TDA7419 லைப்ரரி வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லைப்ரரியில் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. இந்த 2 லைப்ரரி இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகாது, மீதி எல்லாமே டிஃபால்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராமுடைய லென்த்து. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன்.
நீங்கள் சேவ் பண்ணும்போது நீங்கள் பர்டிகுலர் ஒரு ஃபோல்டரில் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் சேவ் இருக்கனால உங்களுக்கு சேவ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அது வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஏதாவது எரர் இருக்கா, எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இன்க்ளூடிங் வந்து அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எது நீங்கள் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணிருக்க கம்பைலிங் டன் அப்படின்னா ஓகேனா உங்களுக்கு எரர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஆர்டினோவில். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து இப்படி தான் வரும். நீங்கள் ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டினோடைய ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் சைடில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். இப்போ அப்லோடு கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்டு பிளிங்க் ஆகி நின்றுட்டு இருக்கும். அப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அந்த பிளிங்க் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோக்ராம் ஆயிருச்சு. அப்லோடிங் வந்து சக்ஸஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம டார்கெட் ஐசியில் நம்ம ஆடியோஸ் இன்புட் கொடுத்து இது எப்படி வந்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஆர்டினோக்கு வந்து நான் தம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய SCA, SDA, SCL கனெக்ஷன்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேக்கும் ஒன்று தான். அதே கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐசியோட காமிச்சிருந்தேன். இந்த ஐசியோட SDL, SDA கொடுத்துட்டு இந்த ஐசிக்கு வந்து சப்ளைஸ் கொடுத்தாச்சு. நான் வந்து இன் பட்டனையுமே செட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மட்டும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஆடியோ அவுட்டை எடுத்து நான் இந்த ஐசியோட கனெக்ஷன்ஸில் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஐசிஸ் வந்து நான் இன் சர்க்கியூட் வந்து கொடுத்துட்டேன். இதுக்குள்ளேருந்து லைனம் வந்து நான் போர்ட்லேருந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாங் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் பேஸ் டேபிள் 3 ஃப்ரீக்வன்சியுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ஐசிஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து கார் கிட் ரெடி பண்ணாலும் நம்ம பர்ஃபெக்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து 3 ஃப்ரீக்வன்சிலையும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. நம்ம எந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நம்ம டியூன் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்ல ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.